إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما كان صلى الله عليه وسلم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும், காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்குவதும், அந்த ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடாகும், அந்த ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் பேசிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒவ்வொரு உரையிலே சொல்லி காண்பிப்பதை நான் உங்களுக்கு முன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு இடத்தை நேசிக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய வீடாகும், அல்லாஹுடைய பள்ளிவாசல். அப்படிப்பட்ட இடத்திலே அல்லாஹ் நம்மளை ஒன்று கூட்டி அவனுடைய உபதேசத்தை கேட்பதற்காக இங்கே நாம் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது நாமளாக வரவில்லை, இது வரவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவர்களை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டான். இந்த ஊரிலே சுற்றி எத்தனையோ மக்கள், இந்த பள்ளியிலே சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பேரலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காதிலே அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டு பிறகும் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது, இக்காமத் சொல்லும் பொழுது போய்க் கொள்ளலாம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம், உலக அற்பத்திற்காக நாம் உழைத்துக் கொள்ளலாம், இன்னும் நமக்கு அவகாசம், டைம் இருக்கு, முஅத்தின் இகாமத் சொல்லும் பொழுது போய்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களாக தான் வருகிறார் என்று. இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை இன்னும் அழகாக காமித்து விட்டான். நேசித்துக்கொள். ஆனால் நம்மளை அல்லாஹ் அப்படி விடவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை அப்படி விடவில்லை. நம்மளை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். அதன் காரணமாக யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுப்பான், அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஊரிலே சுற்றி அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டு அவர்கள்
அப்படியே வியாபாரத்திலோ அல்ல வேற வேற வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை விட்டு விட்டான். தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க சொல்லுவாங்கல்ல, பிள்ளை கேட்கலன்னா சொல்லுவாங்களா இல்லையா, பிள்ளைய தண்ணி தெளிச்சு விட்டா எப்படியா போட்டுன்னு, அதே போன்றுதான் அந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா விட்டு விட்டான். நம்மளே அப்படி அல்லாஹ் தஆலா அப்படி விடவில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதிலே முக்கியமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஏதோ 2 ரக்காத்தை தொழுது விட்டு ஏதோ இமாம் குதுபா செய்தார்கள் இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விடுவதற்கு கிடையாது. செயல்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் ஒவ்வொரு ஜும்ஆவிலே நாம் உட்கார்ந்து அல்லாஹ் இமாமுடைய உபதேசத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் சொந்தங்களே, இன்றைக்கு நாம் மனிதர்கள் எங்க சுத்தி பார்த்தாலும் சோதனை அல்லாமல் அல்ல, அப்படித்தானே? ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம், அவனிடத்திலே என்ன இருக்கோ இல்லையோ சோதனை கண்டிப்பாக இருக்கும். யாருக்கு இருக்கும்? யாருக்கு சோதனை இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசிக்கின்றான் என்று பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். தாயோடைய வயிற்றிலே 6 மாத குழந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை 6 அடி பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சோதனையை பாருங்கள். இன்றைக்கு குழந்தை பிறந்த உடனே நாம் நினைக்கிறோமா அல்லவா, நம்முடைய குழந்தையை தூக்கி வைத்து நான் பேரை சொல்ல வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அந்த குழந்தையை முதலாவது நான் பார்க்கணும். தந்தை ஆசைப்படுறோமா இல்லையா? முதலாவது தந்தை இல்லை. சுப்ஹானல்லாஹ். சோதனையை பாருங்கள். அதற்கு பிறகு 6 வயதிலே தன்னுடைய தாய் மரணித்து விடுகிறார்கள். தாயை தன்னுடைய கையால அடக்கம் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சோதனையை பாருங்கள். அது மட்டுமா, 7 குழந்தைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை குழந்தைகள்? 7 குழந்தைகள். 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். 7 குழந்தைகளே 6 குழந்தைகளை தன்னுடைய கையால் அடக்கம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஒரு குழந்தை மரணித்து விட்டாலோ நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால், நான் தான் தொழுது கொண்டுதான் இருக்கேன், ஹஜ்ஜு செய்யறேன், உம்ரா செய்யறேன், சதகாக்களை செய்யறேன், நோன்பு வைக்கிறேன், அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கா சோதனை வரணும் என்று அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமினன் நாஸி மை யஅ்புதுல்லாஹ அலல் ஹர்ஃப். மனிதன் ஓரச்சிலே ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டிருக்கின்றான், தொழுது நின்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சோதனை வந்துவிட்டால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் தொழுது கொண்டு அமல் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன், ஹஜ்ஜு செஞ்ச, நோன்பு வைத்தேன், எல்லா அமல்கள் செய்து கொண்டுதான் இருக்கேன், எனக்கா சோதனை, எனக்கா சோதனை வரணும், எனக்கா சோதனை வரணும். அவனுக்கு ஏதாவது அவனுடைய பிள்ளை மரணித்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அவனுடைய சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் என்று ஒன்று இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா எனக்கு? எப்படி அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்று வாயாலே சொல்லிவிடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பேசுகின்றான் பாருங்கள். ஃபஅலில் லிமா யுரீத். வார்த்தையை பாருங்கள். நாடியதை அவன் நாடிய விதத்தில் செய்வான். அல்லாஹ் அடுத்ததாக சொல்லுகிறான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவனிடத்திலே எவனும் கேள்வி கேட்க முடியாது, அவன்தான் மற்றவரிடத்திலே கேள்வி கேட்பான். கேட்கிறோமா அல்லவா? அல்லாஹ்னு ஒருத்தர் இருந்தா இப்படி நடந்திருக்குமா? அலட்சியமாக பதில் சொல்லி விடுகின்றோம். சோதனையை பாருங்கள், எப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு பிறகு 6 வயதிலே தாயை மரணிக்கிறார்கள். இன்னும் 2 வருடங்கள் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவரும் மரணித்து விடுகிறார்கள். அனாதையாக வீதியிலே அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட சோதனை! தன்னுடைய பிள்ளை அடக்கம் செய்கின்றார்கள், 6 குழந்தைகளை. நம்மளால அடக்கம் செய்ய முடியுமா? நம்முடைய பிள்ளை மரணித்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உலகமே முடிஞ்சு போன மாதிரி பேசிடுவோம். இதற்கு பிறகு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரு சோதனை கண்டுவிட்டால்
இதற்கு பிறகு ஒண்ணும் இல்லை, இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால எந்திரிக்கவே முடியல, என்னால யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல என்று சொல்லி விடுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு வரலாறை சொல்லுகின்றான். யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வரலாறை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்து கொண்டு வர வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன வரலாறு தெரியுமா? நெருப்பு குண்டு வாசிகள், கேள்விப்பட்டிருப்போமா என்று தெரியவில்லை. நெருப்பு குண்டு வாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத் النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نكموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. الله تعالى சொல்லுகின்றான், குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டு வாசிகள் உடையவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு கேடுதான். அன்னாரி ذاتில் வகூத், விறகுகளை போட்டு போட்டு அந்த பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் நெருப்பை மூட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பித்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறை சொல்லி காண்பிக்கின்றார்கள். கான மலிக் ஃபீ மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், உங்களுக்கு முன்னிருந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு சமுதாயம் இருந்தது, ஒரு அரசன் இருந்தான். எப்படிப்பட்ட அரசன் என்று சொன்னால், தன்னை கடவுளாக சொல்லிக் கொண்டு நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதே நம்பி இவன் தான் கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த சூனியக்காரர் ஒருவர் இருந்தார். கவனமாக கேளுங்களேன். சூனியக்காரர் ஒருத்தர், அந்த அந்த சமயத்திலே சூனியம், ஜோசியம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்தது. சூனியக்காரர் ஒருவர் இருந்தார், வயது உயர்ந்தவர். அவர் அரசனிடத்திலே கேட்கிறார், நான் மரணித்து விடுவேன் என்று நினைக்கிறேன், இந்த சூனியத்தை நான் ஏதாவது ஒரு சிறுவனை அனுப்பிவிடுங்கள், அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று. அந்த அரசன் என்ன செய்கிறார்? அதே போன்று அந்த ஒரு சிறுவனை தேர்வு செய்து அனுப்பிவிடுகிறார். அனுப்புவதற்கு பிறகு அந்த சூனியக்காரர் அவனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த சிறுவன் சூனியத்தை கற்றுக்கொண்ட நிலையிலே வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அதே போன்று சூனிய கற்றுவதற்காக செல்கிறார்கள். அந்த அதற்குள்ள நடுவிலே ஒரு மரத்திற்கு கீழே ஒரு முதியவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சிறுவன் அதுவும் காதுல வாங்கினான். அந்த வழியாக சென்றும் பொழுது அதுவும் கேட்கும் பொழுது அவனுக்கு இது புதுசாக இருக்கு, இது புதுசாகவே இருக்கு, இது ஆச்சரியமாக இருக்கு. அப்ப சூனியக்காரர் சொல்வதையும் கேட்கிறார்கள். அந்த சிறுவன் இங்கு வந்து இந்த நல்ல உபதேசங்களை கேட்கிறான். அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு கட்டத்திலே இது அதிகமாக இது அன்பு வருகிறது. அந்த பெரியவரிடத்தில் அவர் கேட்கிறார்கள், நான் இது கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று அவர் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த சிறுவன் அந்த ஈமானுடைய விஷயத்திலே, அல்லாஹுடைய விஷயத்திலே இஸ்லாமை கற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் என்ன தெரியுமா ஆகுது? அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு மிருகம் வருது. சுப்ஹானல்லாஹ். மோசமான ஒரு மிருகம், மிகப்பெரிய ஒரு மிருகம் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். அப்ப அந்த சிறுவன் சொல்லுகிறான், அந்த முதியவர் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த சிறுவன் அங்கே நிற்கிறான், எங்கே ஓட மாட்டான், அங்கே நின்று அந்த முதியவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த மிருகத்தை நீ ஓட்டிவிடு என்று சொன்ன உடனே ஒரு கல் எடுத்து அந்த மிருகத்தை அடிக்கிறார். அந்த மிருகம் அதே இடத்திலே மரணிக்கிறது. அப்ப அந்த சிறுவன் என்ன பண்றாரு? ஓடி போயிட்டு உடனடியாக அந்த முதியவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த பெரியவர் கேட்கிறார்கள், என்ன நடந்தது? அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிட்டு வராரு. சொன்ன உடனே அந்த பெரியவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இன்றைய தினத்திலிருந்து நீ என்னை விட சிறந்தவனாக ஆகிவிட்டாய். சுப்ஹானல்லாஹ். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிறு வயதிலே அவர்கள் நினைத்து கொண்ட வார்த்தையை பாருங்கள். அந்த சூனியக்காரரா அல்லது இது பெரியவரா? பெரியவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த மிருகம் செத்து விட வேண்டும். உண்மையாக இருக்கா இல்லவா? மிருகம் செத்த உடனே அவருக்கு அப்படியே ஈமான், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை பற்றி கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை பாருங்கள். அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் குருடரை பார்த்து தலையை கையை வைத்தால் அந்த குருடத்தினுடைய குருடம் நீக்கி விடுகிறது.
குஷ்டம் நோயைப்பட்டு ஒருவர் இருக்கார் என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று தடவை கொடுத்தார், அவருடைய குஷ்டம் நோயை சரியாகி வென்றது. அப்ப இதெல்லாம் பார்த்து அரசனுடைய அந்த இடத்திலே அமைச்சர் ஒருவர் இருக்கார். அவர் பிறந்ததிலிருந்தே குருடனாக இருக்கிறார். அந்த செய்தி அவருக்கு போகுது. அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, சரி போய் பார்ப்போம் என்று சிறுவனை வீட்டுல போய் கதவு தட்டுறாரு. கதவு தட்டி, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், குருடர்கள் எல்லாம் நீ கையை வைத்து தடவி கொண்டால் அந்த குருடர்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் கண் தெரிகின்றது. எனக்கு அதே போன்று பிறப்பிலே கண் இல்லை, எனக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள். அந்த சிறுவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நான் செய்யவில்லை, அல்லாஹ் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நான் செய்யவில்லை, அல்லாஹ் செய்கின்றான். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அல்லாஹுடைய கொள்கையை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அவன் சரி செய்வான். அப்ப அந்த அமைச்சர் சொல்றான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொன்னவுடன் மாத்திரத்திலே அல்லாஹ்விடத்தில் அந்த சிறுவன் பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய தலையை கை வைச்சு, யா அல்லாஹ், இவருடைய நீ நாடினால் இவருடைய குணத்தை நீ சரி செய்து விடு என்று துவா செய்த உடனே அல்லாஹு தாலா அவருடைய குருடன் அந்த கண் தெரிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அமைச்சர் அரசனுடைய சிம்மாசனத்தில் செல்கிறார்கள். செல்லும் பொழுது எப்பவுமே கண் தெரியாத குருடனை போல் நடப்பார். இன்றைக்கு என்ன நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வருகிறாயா என்று அரசன் கேட்கிறார். கேட்ட உடனே அந்த அமைச்சர் சொல்கிறார், ரப்புக்கும் அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ். யாரு சரி செஞ்சா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு எனக்கு சரி செஞ்சான், அவன் தான் அல்லாஹ் என்று சொன்ன உடனே, நேற்று வரைக்கும் நீ என்னே தானே கடவுளாக சொல்லிக் கொண்டிருந்தாய், இன்றைக்கு உனக்கு எப்படி என்று சொன்ன உடனே அவனை துன்பம் செய்யப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதிகமான துன்பங்களை அவனுக்கு செய்து கொண்டே இருந்த நிலையிலே அவன் உண்மையை சொல்லிவிடுகின்றான், இந்த சிறுவன் தான் என்று. இந்த சிறுவனை கையை காட்டின உடனே சிறுவனை கூட்டிட்டு வரார்கள். சிறுவனை கூட்டிட்டு வந்த பிறகு அவனிடத்திலே கேட்கப்படுகிறார்கள், உனக்கு யார் இது சொல்லிக் கொடுத்தார் என்று. ரப்பி வரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்று சொன்ன உடனே அவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அவனும் ஒரு கட்டத்திலே வேதனை தாங்க முடியாமல் அந்த முதியவரை காட்டி விடுகின்றான். அந்த முதியவரை கூட்டிட்டு வரப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த முதியவரிடத்திலே கேட்கிறார்கள், உன்னுடைய ரப்பு யாரு, உன் யார் படைத்தான் என்று கேட்ட உடனே அவரும் சொன்ன வார்த்தை, ரப்பி வரப்புக்கல்லாஹ், என்னையும் படைத்தவன் உன்னையும் படைத்தவன் ஒரே இறைவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்று. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அவருக்கும் வேதனை செய்யப்படுகிறது. வேதனை என்று சொன்னால் சாதாரணமான வேதனை அல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டத்திலே அரசன் சொல்லுகின்றான், இரும்பு சீப்பை எடுத்து வாருங்கள் என்று. சாதாரணமான ஒரு சீப்பை எடுத்து தலை சீவும் பொழுது கொஞ்சம் வேகமாக சீவிட்டோம் என்று சொன்னா அப்படி வலிக்குது. ரொம்ப பொறுமையா செய்யுங்கன்னு சொல்றோமா இல்லையா? இரும்பு சீப்பை எடுத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரும்பு சீப்பை நெருப்பிலே போட்டு காய்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த முதியவருடைய முதுகிலே சீவுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீவும் பொழுது அந்த தோல் கீழே வரும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய இந்த சீப்பாலை என்னுடைய தோலை நீ என்ன வேணா செய்து கொள்ளலாம், ஆனால் என்னுடைய உள்ளத்தினுடைய ஈமானை நீ ஒன்று செய்ய முடியாது. ரப்பியோ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய இரட்சகனும் உன்னுடைய இரட்சகனும் ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும் தான் என்று. இது பத்தாது, ரம்பத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். தலையின் மீது வைக்கிறார்கள் ரம்பத்தை. சொல்லி இப்போ உனது இறைவன் யார் என்று சொன்ன உடனே, ரப்பியோ ரப்புக்கல்லாஹ் என்று சொன்ன உடன் ஆச்சரியத்திலே ரம்பத்தால் அப்படியே இரண்டு துண்டாக பிளக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு சின்ன ஒரு சோதனை வந்துருச்சு என்று சொன்னா நம்முடைய என்ன ஆகுது, நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் அப்படியே மாறி வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். எனக்கா சோதனை வரணும், என்னை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா, வேற யாரும் என் கண்ணுக்கு தெரியலையா என்று பேசி விடுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒருவரிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அடுத்ததாக சோதனை தான் வரும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக அந்த அமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைச்சரை கூப்பிட்டு வரப்படுகிறது. அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, உன்னுடைய ரப்பு யார் இப்ப சொல்லு என்று.
ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்ற நிலைமை அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ரம்பத்தை தலையில் கொண்டு வந்து நிப்பாட்டி கேட்கிறார்கள். அதே வார்த்தை சொன்ன உடனேயும் அந்த ரம்பத்தால் அரக்கு 2 துண்டாக பிளக்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கேள்விப்பட்டிருமாப்பா இல்லையா? அல்லாஹ் சொல்லுவானா அல்லவா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களை சோதித்ததை போல உங்களை சோதிக்காமல் நீங்கள் சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைய முடியாது, அவர்கள் ரம்பத்தால் 2 துண்டாக பிளக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? இந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக சிறுவன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவனை கொண்டு வரப்படுகிறது. அரசன் கேட்கிறான். அரசனுக்கு அந்த சிறுவனை கொலை செய்வதற்கு மனம் வரவில்லை. ஏன்னா அந்த சிறுவன் மூலியமா நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும். அவன் தான் குருடனை வந்து சரி செய்யறானே, குஷ்ட நோய்பட்ட அவங்களுக்கு சரி செய்யறான், நமக்கு இவன் தேவைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாய்ப்பு தராங்க. வேற விதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன்கிட்ட கேட்கறாங்க, உன்னுடைய ரட்சகன் யார் என்று. அவனும் அதே வார்த்தை, ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். கண் முன்ன சோதனை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய சோதனை நடந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்முடைய உள்ளம் என்ன வரும், மாறி போயிடும். ஆஹா, நமக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் உண்மையை ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சுக்கிறேன்னு ஓடிடுவோம். ஆனா அந்த சிறுவன் அப்படி அல்ல. அதே வார்த்தை தான் சொன்னாரு. ஆனா அந்த அரசன் என்ன தெரியுமா செஞ்சான், அவரோட சில 10 பேர் காவலாளியே கூப்பிடுறான். கூப்பிட்டு இவனை வந்து நீங்க வந்து மலைக்கு உச்சியில கூட்டிட்டு போங்க, அவரிடத்துல அங்க கேளுங்க, அவன் தன்னுடைய தீனை விடலை அப்படின்னா அங்கேயும் தள்ளிடுங்க. கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி மலையை உச்சியில நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே அவரிடத்துல கேட்கிறார்கள், பாரு இந்த மலை கீழே விழுந்தா எலும்பு கூட மீயாது, சொல்லி இப்ப உடைய மார்க்கத்தை நீ விட்டு வெளியே வரியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை, மார்க்கத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொன்ன உடனே, ஆனால் அந்த சிறுவன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், நீ நாடினால் என்னை பாதுகாத்து விடு. உடனடியாக அந்த மலை அப்படியே நடுங்கி விடுகிறது. அந்த 10 பேரும் அந்த மலையின் கீழே அப்படியே விழுந்து விடுகிறார்கள். அந்த சிறுவன் அந்த அரசனுடைய வீட்டுக்கு மறுபடியும் சென்று விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். எங்கேயும் ஓடல. அவன் நினைச்சிருந்தா ஓடி இருக்கலாம்ல, தப்பிச்சு ஓடல. உடனடியாக மறுபடியும் அரசன் இடத்துல செல்கிறார். அரசன் கேட்கிறான், எங்க உனக்கு என்ன ஆச்சு? 10 பேர் இருந்தாங்களே, என்ன? அல்லாஹ் அவர்கள் அழித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்படியா? மீண்டும் இன்னொரு 10 பெரிய காவலாளிகளை கூப்பிட்டு, இவனை நீங்கள் கடலுக்கு கூட்டிட்டு போங்க, கடல்ல கப்பல்ல நடுப்பகுதியில் நிப்பாட்டி அவரிடத்திலே கேளுங்கள், அவனோட தீனை விட்டு விடுகின்றான் என்று கேளுங்கள், இல்லை என்று சொன்னால் அங்கே அவனை மூழ்கி அடித்து விடுங்கள் என்று. அதே போன்று செய்யப்படுகிறது. கேட்கிறார்கள். கப்பலை நடுவில் கூட்டிட்டு போயிட்டு அல்லாஹ்விடத்தில் அதே பிரார்த்தனை அந்த சிறுவன் செய்கிறான். யா அல்லாஹ், நீ நாடினால் என்னை பாதுகாத்து விடு என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கப்பலை மூழ்கடித்து வைத்து அந்த 10 பேரும் மூழ்கடித்து விடுகின்றார்கள். அந்த சிறுவன் நீச்சல் அடித்துக் கொண்டு மறுபடியும் அரசனுடைய சிம்மாசனத்தில் சென்று விடுகிறான். அரசன் யோசிக்கிறான், என்ன இவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிறுவன் பேசுகின்றான், நீ எப்படியெல்லாம் கொலை செய்ய என்று நாடினால் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி? நீ எப்படியெல்லாம் என்னை கொலை செய்ய என்று நாடினாலும் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரவா அப்படின்னு கேட்கிறார். சிறுவன் கேட்கிறாரு, நான் உனக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், அப்படி செய், நீ என்னை கொலை செய்து விடலாம் என்று. என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் ஒன்று திரட்டு, ஒரு மைதானத்தில உட்கார வச்சு என்னையே நடுவிலே அங்கேயே கட்டி போட்டு அந்த இடத்திலே ஒரு அம்பை எடுத்து நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லு, கண்டிப்பாக நான் செத்து விடுவேன். என்னன்னு கேட்கும் பொழுது, இந்த குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனை பேரை கொண்டு நான் அம்பு விடுகிறேன் என்று சொல்லு. சுப்ஹானல்லாஹ். எப்படி? இந்த சிறுவனுடைய இறைவனுடைய பேரை கொண்டு நான் இந்த அம்பை விடுகின்றேன் என்று சொல்லு, நான் மௌத்தாகி விடுவேன் என்று சொன்ன உடனே அந்த அரசன் யோசிக்கிறான், சரி அதே போன்று செய்வோம் என்று உடனடியாக எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு மைதானத்திலே உட்கார வைக்கிறார். எல்லாரும் உட்காந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. நடுவில் அந்த சிறுவன் கட்டுப்படுகிறார்கள். அவனை கட்டி விட்டு அம்பு எடுக்கிறான். அரசன் எடுத்து அல்லாஹ்வின் பேரை கொண்டு, அந்த இறைவனுடைய பேரை கொண்டு என்ற அம்பு வெடிகின்றான். அந்த அம்பு பாய்ந்து அந்த சிறுவனுடைய தலையில் பட்டு அந்த சிறுவன் மரணித்து விடுகின்றான். உடனடியாக அங்க உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து அமன்து பில்லாஹி வ குலாமி, இந்த குலாமுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அமன்து பில்லாஹ், ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அந்த சிறுவனுடைய
பிளானம் பாருங்க. எப்படியாவது இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்படிதான் அவன் சொன்னான். அந்த அரசன் சொன்னான், அந்த சிறுவன் சரியா பெரிய ஒரு திறமசாலி, எப்படி நடுவில் என்னை மாட்டி விட்டுனானே, இப்போ என்ன பண்றது? நேற்று வரைக்கும் என்னை எல்லா மக்களும் ஊர்ல எல்லா மக்களும் என்னை கடவுள் சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ என்ன பண்றது? அப்ப அந்த அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததாக அவன் செய்கின்றான், சுபஹான் அல்லாஹ், அதான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு மூட்டுங்கள், விறகு கொண்டு வாருங்கள், அன்னாரி தாத்தில் வகூத், அந்த இடத்திலே அவன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டான் அந்த அரசன். நெருப்பு குண்டு பெரிய பெரிய குண்டு, அந்த விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெரிய ஒரு நெருப்பு கொண்டு உருவாக்குங்கள் என்று சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அது பேசுகின்றான். உட்கார்ந்த உடனே எல்லா மக்களையும் அப்படியே வரிசையாக நிப்பாட்டி விட்டான். கேட்குறோம், ஒவ்வொரு குடும்பத்தாரும் வராங்க. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஒரே நாளிலே 70,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுபஹானல்லாஹ். இந்த 70,000 பேர் அப்படியே நிற்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமாக கூப்பிட்டு வரப்படுகிறது. கேட்கிறான், உன்னுடைய ரப்பு யார் என்று. ரப்பி வ ரப்புக் அல்லாஹ் சொன்ன உடனே அந்த குடும்பத்தார் அப்படியே நரகத்தில் தள்ளுறான். அடுத்த வரிசையாக அப்படியே 70,000 பேர், எத்தனையோ மக்கள் இருந்தாரோ ஊர்ல, அத்தனையோ மக்களையும் அப்படியே தள்ளிவிடுகின்றான். அந்த சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பேசுகின்றான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் அந்த நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கடைசியாக ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைய தினம்தான் அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்தது. அன்றைய தினம்தான் அந்த குழந்தை வெளியே வந்தது. அந்த பெண்ணுக்கு ஒரு கூச்சம், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அதற்கு நம்மளை தள்ளப்படுகிறார்கள், அது ஓகே நியாயமானது. ஆனா அந்த குழந்தை என்ன செஞ்சது அப்படின்ற ஒரு உள்ளத்துல ஒரு பாசம் வருகிறது. அந்த நேரத்திலே அந்த குழந்தை பேசுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தை பேசுகின்றது, இஸ்பிரி, என்னுடைய உம்மாவே, என்னுடைய தாயே, நீ பொறுமையாக இரு. ஃபஇன்னக அலல் ஹக்கி, நீ நேர்மையான உண்மையான மார்க்கத்திலே இருக்கிறாய், கவலைப்படாத, நீ பொறுமையாக இரு. இந்த நெருப்பு நம்மளுடைய உடலை வீணாக்கி விடலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்தை ஒருபோதும் வீணாக்க முடியாது, நம்முடைய ஈமானில் ஒருபோதும் வீணாக்க முடியாது என்று சொன்ன மாத்திரத்திலே, இந்த நெருப்பை விட நாளை மறுமை அல்லாஹ் வைத்திருக்கின்றானே, அந்த நெருப்பு மிகவும் மோசமானது. அந்த குழந்தை பேசுகின்றது. உடனடியாக அந்த தாய் குழந்தையும் கொண்டும் தானும் அந்த நெருப்பில் வீழ்ந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த சம்பவத்தை முடிக்கின்றான். யோசித்து பாருங்கள், இதுதான் சோதனை. சோதனை என்று சொன்னால், ஒரு நாளுக்கு முன்னதாக அவர்கள் எப்படி இருப்பார்? அவர் காஃபிராக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவருடைய உள்ளத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வலுவாக்கினான் என்று. இன்றைக்கு நாம் பிறப்பிலே முஸ்லிமாக இருக்கின்றோம், பிறப்பிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு சின்ன சின்ன சம்பவங்கள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால், உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன், நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி விடுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். பார்க்கிறோமா அல்லவா? அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், ஒரே முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களாக இருப்போம், ஆனால் அவரிடத்தில் பேசுவதற்கு நம்மளால முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஏதாச்சும் நமக்கு துரோகம் செஞ்சிருப்பாரு, ஏதாவது நம்மளை பத்தி வெளியே பேசியிருப்பாரு, அதுவும் காரணமாக கொண்டு அப்படியே பிரிந்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம். நாமளும் பேசாமல் இருப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் நீனும் பேசாதே என்று. அதற்கு பிறகு நாம் மறந்து விட்டாலும் நம்முடைய பிள்ளை அப்படிதான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இல்லை அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக மன்னிக்க வேண்டும். நாம் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அதன் காரணமாக நம்முடத்திலே ஏதாவது கஷ்டமோ நஷ்டமோ சோதனை எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நம்முடைய சகோதரர்களை முதலாவது நாம் மன்னித்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலே சிரித்து முகத்தோட பேசினால் அல்ஹம்துலில்லாஹ், சதகா கூடிய நன்மை. பேசுகின்றோமா? இன்றைக்கு பிடிக்கலன்னா சொல்றா, திரும்பி கூட பார்க்காம போயிடுறோம். அல்லாஹ்விற்காக செய்தால்
நீங்கள் நாம் சிறிய அமலாக நினைப்போம், ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அதன் மூலியமாக சொர்க்கத்தை கொடுப்பான். எதுவும் அற்பமாக இல்லை. நன்மை என்பது எல்லாத்திற்கும் கூலி உண்டு. அதன் காரணமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நமக்கு சோதனை நிர்ணயித்திருக்கின்றான். சோதித்தே ஆகுவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை முதலாவது சோதிப்பான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் உங்களில் சோதிப்பதற்காக தான் படைத்தோம், உங்களில் நல்லவர்கள் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்காக தான் அல்லாஹ் தாலா சோதிக்கின்றான். அதன் காரணமாக சோதனை வந்து விட்டது என்று சொன்னால் மனம் தரலாமல் அவ்வளவுதான், முடிஞ்சு, இதற்கு பிறகு ஒண்ணுமே இல்லை அப்படி என்று நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய நிஅமத்தில் ஒருபோதும் நிராசை அடையாதே. சுப்ஹானல்லாஹ், ஒருபோதும் கவலைப்படாத. கடல் பிளக்கப்பட்டதா அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க அந்த இடத்துல நின்ற உடனே இதற்கு பிறகு வழியும் இல்லை என்று சொன்னார்கள் மக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் கடலை பிளக்க வைப்பான். நெருப்பை குளிர்ச்சியாகணும் அல்லவா, அல்லாஹுக்கு அது லேசானது. குன் ஃபயகுன், அது ஆக என்று சொன்னால் அது ஆகிவிடும். நமக்கு தான் அது பெருசு, ஆனா அல்லாஹுக்கு மிகவும் லேசமானது. அதன் காரணமாக இறுதி கட்டத்துல இதற்கு பிறகு ஒன்னும் பண்ண முடியாது. கேன்சர் நோய் வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது நினைக்க வேண்டும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நிராசை அடையாதீர்கள். எனக்கு சோதனை வந்துருச்சு, இதற்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லாஹ் இருக்கின்றான். அவன் ஒருபோதும் அவன் மீது உள்ள நம்பிக்கை வீணாக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் அப்படி நம்பினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் இன்னும் உங்களையும் ஆக்கி அருள்வான் என்று சொல்லி இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதிக்கின்றான் என்று உதாரணத்திற்காக நான் ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். நடந்த சம்பவம் நமக்கு இந்த விஷயத்தை தெரியுமா என்று தெரியவில்லை. லண்டன்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு டாக்டர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி கொள்கிறார்கள், ஆச்சரியமான படைப்பு என்று சொல்லி ஒரு தலைப்பிலே. அதுல ஒரு விஷயத்தை பாருங்களேன். சவுதியில் இருக்கக்கூடிய தம்பதிகள், கணவன் மனைவிகள், அவர்களிடத்திலே பிள்ளைகள் இல்லை. அதன் காரணமாக சரி பல வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது முயற்சி செய்வோம் என்று சொல்லி லண்டனுக்கு போறாங்க. அங்க போய் டாக்டர்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, குழந்தை எங்க இடத்துல இல்லை, பல வருஷம் ஆயிடுச்சு. அப்ப டாக்டர் சொல்ற, உங்களுக்கு இயற்கையாக குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி செய்யற முயலை நம்ம செய்து கொள்ளலாம் என்று விந்து வெளியில இருந்து எடுத்து அப்படியாவது குழந்தை பிறக்குமா என்ற முயற்சி பண்றாங்க அந்த டாக்டர். அப்படியும் ஒரு வாட்டி இதாக மாட்டேங்குது. இரண்டாவது முறை முயற்சி செய்கிறார்கள், அப்பையும் குழந்தை தங்க மாட்டேங்குது. அதற்கு பிறகு மூன்றாவது நான்காவது நேரத்திலே முயற்சி செஞ்ச உடனே ஒரு கரு அந்த இடத்திலே உருவாகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் மிக்க ஒரு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்ச உடனே இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்ட உடனே 9 மாதங்கள் கழிக்கிறது. கழித்த பிறகு சரின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்குது. அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் சொல்றாரு, இது ஒரு வித்தியாசமா இந்த குழந்தை பிறந்திருக்கு. எப்படி என்று சொன்னா, நார்மலா இயற்கையாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமா இருக்கும் பிறந்திருந்தா, இது செய்முறை கொஞ்சம் அப்படிங்கும் போது அது பலம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஹார்ட்ல மிகப்பெரிய ஓட்டை. அது தாயிடத்துல சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல டாக்டருக்கு, சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்றாங்க. தாய் இந்த இடத்துல சொன்ன உடனே அவர் என்ன பண்றாங்களாம், சரி இதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணுங்க, ஆனா குழந்தைய காப்பாற்றணும் நீங்க எப்படியாவது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு 6 மாதம் கழிச்சு பிறகுதான் இது ஆப்ரேஷன் செய்ய முடியும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு கூப்பிட்டு வராங்க. மறுபடியும் கூப்பிட்டு வந்து மறுபடியும் வைக்கிறார்கள். காமிக்கும் பொழுது, ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. மரணித்த உடனே அந்த டாக்டர் தன்னுடைய அந்த கணவனும் மனைவிடத்திலே சொல்ல வேண்டும், இப்படியாவது சொல்ல வேண்டும். பல வருடம் கழித்த பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் இயற்கை முறையாக இல்லாமல்
இப்படி செயற்கை முறையாக குழந்தை பெற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தை மரணித்து விட்டதை எப்படி சொல்வது என்று தெரியாமலே சொன்ன உடனே அந்த கணவன் மனைவியும் தன்னுடைய முகத்தை அவர்களுடைய முகத்தையும் பார்த்து ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வார்த்தை அப்படி வருமா? நம்முடைய வாயிலே அந்த வார்த்தை வருகின்றதா? ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டதா, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்னை தேர்ந்து எனக்கு அல்லாஹ்க்கு யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாமே கொடுத்துருவான். அதான் சோதனை யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான். நமக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறதா, ஒரு கஷ்டம் வந்திருக்கா, ஏதாவது ஒரு உடல்ல ஆரோக்கியம் இல்லாம போயிடுச்சா, அல்லாஹ் தஆலா எனக்காக ஏற்படுத்தியிருக்கின்றான், நான் தாங்குவேன் என்று அல்லாஹ் என்னை நம்புகின்றான். அப்படி நினைக்கணும். எப்படி? அல்லாஹ் என்னை நம்புகின்றான், இவன் தாங்குவான், என்னுடைய அடியான் இவன் தாங்குவான் நான் கொடுக்கிறது என்று அல்லாஹ் நம்மளை நம்புகின்றான். அப்படி நம்ப வேண்டும். அப்ப அல்லாஹ் கொடுத்த சோதனை எனக்காக தேர்வு செய்திருக்கின்றான், கண்டிப்பாக இது நடக்கும், நம்பணும். அதுல பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கான கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப யோசிச்சு பாருங்கள், அந்த கணவன் மனுடைய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அவன் தான் பொறுப்பாளி எங்களுக்கு, அவன் மறுமையிலே கொடுப்பான். வார்த்தை அப்படித்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோதனை வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த 4 விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சு என்று சொன்னால் என்ன விதமான சோதனை கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு பெருசா தெரியாது. என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, அல்லாஹ் உன்னிடத்தில் நேர்வழி கேட்கிறேன், வத்துகா இறைச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப வல் கினா போதும் என்ற மனப்பான்மையும் பேணுதலான வாழ்க்கையும் கேட்கிறேன். 4 விஷயம் ஒரு மண்டத்தில் இருந்துச்சு என்று சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்படித்தானே? நேர் வழி வேணும், அல்லாஹ்வுடைய இறையச்சம் வேணும், போதும். எது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றானா, அல்ஹம்துலில்லாஹ் என்று நமக்கு போதும் என்ற மனப்பான்மையும் பேணுதலான வாழ்க்கை நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அதை விட முக்கியமானது, அதை விட அவசியமானது நமக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவுடைய 2வது வரையும் நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.